இந்த 40 தொகுதி ஸ்வீப் பண்ணது அப்படின்றது வந்து பிஜேபிக்கே அது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிவிட்டது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய வலுவான அமைப்புகள்ல திமுக முன்னணியில் இருக்கிறது. காங்கிரஸ் எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் எம்பிஸோட சேர்ந்து ஒரு 22 பேர் கூட நின்று கத்துறாங்க, பிரச்சனை பண்றாங்க, விவாதம் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. அப்படின்னும் போது அவங்களுக்கு அது பிஜேபி உணர்ந்து இருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனை வந்த உடனே பிஜேபி கடகடன்னு ஓடி வராங்க, அலையன்ஸ் இங்க முடிச்சுட்டாங்க. அடுத்தது பிஎம்கே அப்படின்னும் போது பிஎம்கேல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அதையும் சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ அவர் அதை கேட்குறாரு, எனக்கு இந்த கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் வந்து தீர்மானிக்கிறதுக்கு எனக்கு வந்து அது நான் தான் செய்வேன், அது என்னுடைய வேலை அப்படின்றாரு. மூணாவது வந்து அவர் என்ன சொல்றாரு, முகுந்தனுக்கு தேர்தல் நெருங்கும் போது ஒரு பதவி கொடுக்க வேண்டும், ஒரு முக்கியமான பதவி கொடுக்க வேண்டும். முகுந்தனுக்கு ஏன் பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, முகுந்தன் வந்து திரு ராமதாஸுடைய இன்டர்ன்ஷிப் மாதிரி, அவரோட இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி, ஃபேமிலி மெம்பர் தான், அவர் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாரு. அரசியல் ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதை நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவரை நீங்கள் வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு டிமாண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக அவருடைய திரு அன்புமணி ராமதாஸுடைய தங்கைகளுக்கு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சில விஷயங்களை அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு தந்தையாக அதை அவர் எதிர்பார்க்குறாரு. அன்புமணி ராமதாஸ் பேசும்போது தலைவர் சரி அவரே இருக்கட்டும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கௌரவ தலைவர்னு திரு ஜி கே மணி அவர்களை போட்டிருக்கீங்க, அவரை நீக்க சொல்லுங்க. நான் செயல் தலைவராக கூட இருந்துடுறேன், ஆனால் ஜி கே மணியை நீங்கள் நீக்க சொல்லுங்க, தலைமை கழக செயலாளர் திரு அன்பழகன் நீக்க சொல்லுங்க அப்படின்லாம் அவர் வந்து டிமாண்ட் வைக்கிறார். அதெல்லாம் ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஸோ அதனால இந்த பேச்சுவார்த்தை, குருமூர்த்தி முன்னின்று நடத்திய அந்த பேச்சுவார்த்தை, முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஃபெயிலியர். அதான் தகவல்.